காலச்சக்கரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே சந்திரன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகை பற்றி ஒரு கிரகத்தை பற்றி நாம் கண்டுகளித்து வருகிறோம். கண்டிப்பாக இன்றைய மூலிகை சந்திரன் மூலிகை. சந்திரன் 10 வருடம் திசை நடக்கும்போது கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு வெளித்தொடர்பு சம்பந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள், உப்பு மற்றும் டெய்லி ஃப்ரெஷ் காய்கறி வியாபாரங்கள், பழங்கள் மற்றும் மனோகாரகன் சந்திரன், ஃபேஷன் டிசைனிங், துணிமணிகள் மற்றும் பேக்கரி வகையாரக்கள், இது மாதிரி நீங்கள் ஏதாவது கடை வைத்திருந்தால் கண்டிப்பாக சந்திரன் ஆதிபத்திற்கு கூட ஒரு கிரகமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட சந்திரன் உங்களுக்கு ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலோ, துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 வீட்டில் இருந்தாலோ, ராகு கேதுவின் பிடியில் சிக்கியிருந்தாலோ, இது ஒரு கிரகண தோஷம், சந்திர கிரகண தோஷம் அல்லது பிரேத தோஷம் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்கள் கண்டிப்பாக சந்திர மூலிகை என்று சொல்லக்கூடிய கல்யாண முருங்கை மற்றும் வேப்பம் வேர், ஸோ வேம்புன்னு சொல்லக்கூடிய வேம்பு வேர் அல்லது கல்யாண முருங்கை வேர் இரண்டும் சேர்த்து கூட ஒரு அரிஞ்சு சேகரித்து வெள்ளி தாயத்தை அல்லது தாமிர தாயத்தை அல்லது தங்க தாயத்தில் அடைத்து சித்தி செய்து உருவேற்றி கழுத்தில் அல்லது கையில் அணிந்து வர கண்டிப்பாக சந்திரன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தோஷங்கள் விடுபடலாம். கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் மிச்சம் பெற்றிருந்தாலோ, வக்கரம் பெற்றிருந்தாலோ, பாப கிரகத்தின் பிடியில் சிக்கியிருந்தாலோ, ராகுகேத்து பிடியில் சிக்கியிருந்தாலோ, அல்லது தொழில் சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில் கெட்டிருந்தாலோ, ஸோ துணிமணி வியாபாரிகள் அல்லது பேக்கரி வகையாரக்கள் மற்றும் வெளித்தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் செய்யக்கூடியவர்கள், மனசு சரியில்லைப்பா, மனம் என்னமோ ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லக்கூடிய சில தோஷங்கள், அதே போல் சந்திரன திசை 10 வருடங்கள் நடக்கும். அந்த 10 வருடங்களுக்கும் உங்களுக்கு மிக ஸ்திரமான ஒரு தொழில் கிடைக்க வேண்டும், அல்லது மனசு சரியாக இருக்க வேண்டும், தைரியமாக எதுவும் துணிந்து செய்ய வேண்டும். ஸோ 10 வருடங்கள் இந்த சந்திர திசை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்களில் இதை சேகரித்து அதை சித்தி செய்து உருவேற்றி கழுத்தில் அல்லது இடுப்பில் அல்லது கையில் அணிந்து வர கண்டிப்பாக அந்த சந்திரன் சம்பந்தமான அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து விடுபடலாம். அதே போல மனோகாரகன் சந்திரன் என்று சொல்லும் மனசு ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம், தைரியமாக எதையும் அணித்தரமாக அந்த துணிந்து செய்யக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல தினசரி அழியும் பொருட்களாக கருதக்கூடிய காய்கறிகளாகட்டும், பல வகையார்களாகட்டும் மற்றும் துணி வகையார்களாகட்டும், இப்படிப்பட்ட வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த வேர்களை சரியான முறையில் பயன்படுத்தி வந்தால் நட்சத்திர தாராபலன் பார்த்து திங்கட்கிழமையில் அல்லது பௌர்ணமியில் அதை சேகரித்து நீங்கள் சித்தி செய்து உருவேற்றி கண்டிப்பாக கடகராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டில் திக்பலம் வாய்ந்து நல்ல யோகத்தில் இருப்பவர்களாம் சரி, 10 வருட காலம் நல்ல யோகமான ஒரு காலகட்டங்களாகவும் 2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்கள் இந்த மூலிகை கல்யாண முருங்கை வேரும் வேப்ப வேரும் இரண்டும் திங்கள் அல்லது பௌர்ணமி நாளில் அதை சேகரித்து நீங்கள் சித்தி செய்து உருவேற்று அணிந்து வந்தால் சந்திரன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தோஷங்களிலிருந்தும் நீங்கள் விலகலாம். கண்டிப்பாக தத்ஷீரங்க துஷாராவும் சிரோதாரண சம்பவம் மகுட பூஜனம் சம்போர மகுட பூஜனம் சசிதங்க துஷாராவும் சிரோதாரண சம்பவம் சம்போர மகுட பூஜனம் இந்த மந்திரத்தை தியான ஸ்லோகத்தை உருவேற்றி அல்லது சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாத்கே சரண்ய திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே எனும் அம்பாள் அமரக்கூடிய மந்திரத்தையும் உருவேற்றி திங்கட்கிழமையாகட்டும் பௌர்ணமியிலாகட்டும் நீங்கள் கூறி வந்தால் கண்டிப்பாக சந்திரன் சம்பந்தமான அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து விடுபடலாம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. சிவராய மங்களா விதாய குரு சுக்கிரஹின் விதாக கீத்துவேன்.